கிறிஸ்டியன் கண்டென்ட் மேக் பண்ணாலே நிறைய பேருக்கு டவுட் வரும். இவன் வந்து சரியான மதவாதியா இருக்கானே, இவன் வந்துட்டு ஒருவேளை மதம் மாத்த ட்ரை பண்றானோ அப்படின்னு. மதம் மாத்துறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. இது இயேசுக்கும் ஒரு மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட உறவை குறிக்கிறது. நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய டாஸ்மாக் ஃப்ரண்ட்ல போய் நின்று குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு சொல்லி நிறைய பேரு பைபிளை வச்சுட்டு பிரீச் பண்ணுவாங்க. தெரு தெருவா நிறைய பேரு கொண்டு போய் டிராக்ஸ் கொடுப்பாங்க. விபச்சாரம் பண்ணாதீங்க, இந்த பாவம் பண்ணாதீங்க, ஹோமோசெக்சுவல் இந்த பாவத்தில் ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துறாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ்ல போய் ஜெபம் பண்றாங்க, ஜெயில போய் ஜெபம் பண்றாங்க. ஏன் கிறிஸ்தவர்கள் அதை பண்றாங்க அப்படின்னா, இயேசு அவரை பின்பற்றுறவங்க உலகத்தினால ஊழியம் பெறாம அவங்க உலகத்துக்கு சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. அவங்க வாழ்ற சமூகத்துக்கு, அவங்க வாழ்ற குடும்பத்துல தங்களால முடிஞ்ச நன்மைய செய்யணும்னு ஆண்டவர் சொல்லி, சமூகத்துல ஒடுக்கப்பட்டு திக்கற்ற பிள்ளைகளுக்கு வந்து நியாயம் செய்யுங்க, அவங்களுக்காக குரல் கொடுங்க, அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட்ட பண்ணுங்க அப்படின்னு சொல்றதா அவருடைய முக்கியமான போதனை. நிறைய பேருக்கு டவுட் வரும், இவங்க ஏதோ பெரிய பரிசுத்தவான் மாதிரி அந்த பாவம் தப்பு இந்த பாவம் தப்பு அப்படின்னு சொல்ற அப்படின்னா, நான் பரிசுத்தவாங்கிறதுக்காக நான் பாவத்தை கடிந்து உணர்த்து இல்ல. நாங்க எல்லாம் பாவிகளா இருக்கும் பொழுது இயேசுனுடைய பாவங்களை மன்னித்தால் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு அவர் உதவி செய்கிறார். இப்பொழுதும் எங்களுக்கு நிறைய பாவ போராட்டங்கள் உண்டு. ஆனா இந்த பாவ போராட்டங்கள் எல்லாம் மேற்கொண்டு நாங்க முன்னேறி வர அவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். ஹாஸ்டல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல கஞ்சாக்கும் போதை பழக்க வழக்கம் அடிமையா இருந்தவங்க, ரவுடிஸா இருந்தவங்க தான் அதுக்கப்புறம் இயேசுனால ரட்சிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு இன்றைக்கு அவருடைய அன்பை வந்து உலகத்தை ஸ்ப்ரெட் பண்றாங்க. நான் கேன்சர்னால அஃபெக்ட் இருந்தேன், இயேசு என்ன குணப்படுத்தினார். மதுவுக்கு அடிக்டா இருந்தேன், இயேசு என்ன விடுவித்தார் அப்படின்னு சொல்றதுதான் கிறிஸ்தவ ஊழியமே தவிர்த்து மதத்தை கன்வெர்ட் பண்றதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. இப்ப நான் இந்த வீடியோ போடுறேன், எனக்கு ஏதாவது காசு தருவாங்கன்னோ இல்ல வெளிநாட்டுல இருந்து ஃபண்ட் வருவாங்கன்னு சொல்லியோ நான் இந்த வீடியோ எல்லாம் போடல. நான் ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன், எனக்கு அந்த கம்பெனி காசு தர போகுது. நான் இதை எதனால இது பண்றோம், அவுட் ஆஃப் பேஷன். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களுக்குள்ள இருக்கிறதுனால சமுதாயம் கெட்டு போக கூடாது. சமுதாயத்துக்கு நம்மளால முடிஞ்ச நல்ல கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு போனோம். டிப்ரெஸ்டா இருப்பாங்க, சுசைடல் தாட்ஸா இருப்பாங்க வாலிபர்கள், அவங்களுக்கு எல்லாம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள கட்டி எழுப்புற வார்த்தைகள் அவங்களுக்கு சொல்லணும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய முக்கியமான நோக்கம். அதுக்காக தான் இந்த தெருக்கல்ல ரோட்டு வரதல் டிராக்ஸ் எல்லாம் கொடுக்கறாங்க இல்ல. இது வந்து மதத்தை மாத்த அவங்க ட்ரை பண்றது இல்ல, அவங்க மனுஷனுடைய வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண விரும்புறாங்க. இயேசுடைய ஜனங்கள் எங்கெங்க போனாங்களோ அந்த இடங்களுக்கு எல்லாம் கல்வியை கொண்டு போனாங்க, நல்ல மருத்துவத்தை கொண்டு போனாங்க, மூட நம்பிக்கைகள் எல்லாம் மாற்ற இடங்களுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தாங்க. இப்படி எல்லாம் பண்ற மிஷனரிகளுக்கு என்ன நடக்குது தெரியுமா? ரோட்ல சுவிசேஷன் சொல்றாங்க, அடிக்கப்படுறாங்க, சபைகள்ல போய் சபைகளை அடிச்சு நொறுக்கிறது, அங்க இருக்கவங்களை துன்புறுத்துறது. ஒரு தனிப்பட்ட வீட்டுல ஆராதனை நடத்தும், ஒரு ஜெபம் பண்ணுவோம், ஆனா அங்க வந்து அவன் வீடை அடிச்சு நொறுக்கிறது, அந்த மக்களை அடிச்சு துன்புறுத்துறது, இப்படி எல்லாம் நடந்தும் யாராவது இயேசுவை உடைய ஜனங்கள் போய் வேற மத ஸ்தலங்கள்லயோ வேற மதத்தை ஆராதிக்கிற இடங்கள்லயோ போயிட்டு அவங்களை அடித்து துன்புறுத்தி இருக்காங்களா? உலகத்துல எவ்வளவு கிறிஸ்தவ நாடுகள் இருக்கு, அந்த நாடுகள்ல எல்லாம் எல்லா மத